தாவேகா கட்சி வந்து இனிஷியல் ஷாப்ல இருந்து வெளியே வந்துடுச்சுங்க. அது ஒரு தடுமாறிச்சு. ஏன்னா புதிய கட்சி, இவ்வளவு துரோகத்தை அவங்க எதிர்பார்க்கல, இவ்வளவு சதியை வந்து அவங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணல. அதெல்லாம் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு, அதை நான் ஏத்துக்கிறேன். மாமூலான அரசியல்வாதி மாதிரி இல்லாம விஜய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது இட்ஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் ஆஃப் விஜய் இன்னைக்கு வந்து அது உங்க மேல, உங்க கட்சி மேல அதிகமா பட முடியல. இன்ஃபேக்ட் கரூருக்கு அப்புறம் உங்க செல்வாக்கு உயர்ந்து இருக்குதா சொல்றாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் இந்த உபாயம் பயன்படாது. அமைதியா இருக்கக்கூடாது. உங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னா அதை உரக்க சொல்லணும். அதை சொல்லலைன்றது வந்து தாவேகா கட்சி லீடர்ஷிப் பண்ண தப்புதான்றத நான் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்லுவேன். இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா இந்த பொதுக்குள்ள நிறைய டீட்டெயிலா சொன்னார். அங்க இருந்த ஒரு டிஎஸ்பி எப்படி செந்தில் பாலாஜி அப்படி தும்முனாலே கட்சி எடுத்துன்னு ஓடுற அளவுக்கு இருக்கிறாரு. அவர் எப்படி வந்து நாங்க கேட்ட இடத்தெல்லாம் கொடுக்காம நாங்க விரும்பாத இடத்த எங்க தலையில கட்டினாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப விளக்கமா பேசினாரு. அது கரெக்ட். ஆனா எனக்கு வருத்தமே என்னன்னா, இதெல்லாம் ஏன் நீங்க அன்னைக்கே பேசல? பல பேர் சொல்றாங்க பொம்மை முதல்வர், அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு. அது உண்மை போலதான் தெரியுது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறத பார்க்கும்போது முதல்வர் உண்மையிலேயே நிர்வாகத்துக்கு பொறுப்பா இருக்கிறாரா, இல்ல அவர்கிட்ட இருக்க பிஏ, தலைமைச் செயலாளர், இப்படி சில அதிகாரிகள் ஆட்சி நடத்துறாங்களா அப்படின்னு உண்மையாக இருக்கும் பட்சத்துல ரொம்ப அவமானகரம். விஜய் ரொம்ப மெச்சூர்டு தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூர்டு. அவர் பல பேர் நினைக்கிற மாதிரி சினிமால இருந்து வந்தாரு, டகார்னு குதிச்சாரு, அடுத்த வாரமே முதல்வர். 25 வருஷம் அவருக்கு சாலிடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பப்ளிக் லைஃப்ல. உங்கள மாதிரி ஊழல் பண்றதுல, குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுல, கொள்ளை அடிக்கிறதுல இருந்தா அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் இல்லாம இருக்கலாம். டாக்டர் அருண்ராஜ், அந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், எக்ஸ் ஐஆர்எஸ் ஆபீசர், தாவேகாவுடைய இந்த செயற்குழு பொதுக்குழுல பேசுனதை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அவர் நல்லா பேசினார். இன்னைக்கு பாயிண்டடா பல இஷ்யூஸ் ஃபோக்கஸ் பண்ணாரு. அதுல மெயினா எனக்கு பிடிச்சது என்னன்னா, படித்ததில் பிடித்ததுன்னு வாங்க இல்லையா, இந்த மாதிரி கேட்டதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு தானே சொல்றாங்க. அதை அவர் ரொம்ப நக்கலா பேசினாரு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து KN நேரு அவருடைய தம்பி, அவருடைய நண்பர்கள் இடி வலையில இருக்காங்க. எதுக்காக நமக்கு தெரியும். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த துறையில ஆள் எடுப்புக்காக 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ஒரு பதவிக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வாங்கி ஒரு 2000 சில்லற போஸ்டுகளை முதல்வர் தான் இந்த பணி அமர்த்தலுக்கான ஆர்டர் கூட கொடுத்தார். பெரிய விளம்பரம்லாம் இருக்கு. இடி முதல்வர்கிட்டே வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாப் ஸ்கேம் செந்தில் பாலாஜி 2 தான் இது. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அதிமுகல டிரைவர் வேலைக்கும் கண்டக்டர் வேலைக்கும் அவர் காசை வாங்கி திருப்பி கூட கொடுக்கல அப்படின்றதால தான் நீதிமன்ற வழக்கு போச்சு. அப்புறம் பதவி இழந்தாரு, ஜெயிலுக்கு போனாரு. அதெல்லாம் இப்ப செந்தில் பாலாஜி 2 மாதிரி இன்னைக்கு வந்திருக்குது நேரு கேஸு. அதை அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அருண்ராஜ் சார், திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு எதுவும் திராவிட தத்துவம் அதெல்லாம் ஒன்றும் பெருசா புரியாது. இப்ப நீங்க பண்ற ஆட்சி தான் திராவிட மாடல்னா அவன் தப்பா நினைச்சுக்க போறான். அதாவது திராவிடம்னாலே கவர்மெண்ட் வேலைக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கணும், குடும்பத்துல இருக்கிறவன துணை முதல்வராகணும், குடும்ப அரசியல் பண்ணணும், கொள்ளை அடிக்கணும். இப்போ பள்ளிக்கரணையில் மார்ஸ் லேண்ட் இருக்கு இல்லையா, சதுப்பு நிலம், அந்த நிலத்துல விதிகளை மீறி, விதிகளுக்கு புறம்பாக ஒரு பிரைவேட் கம்பெனி பிரிகேடுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் கம்பெனி பெங்களூர் பேஸ்டு, அதுக்கு வந்து ஒரு 1500-2000 கோடி மதிப்புல பிளாட் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து அது கோர்ட்டு வந்து ஸ்டே போட்டிருக்குன்னு வச்சிங்களேன். இது மாதிரி பல விஷயங்களை அருண்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டு தப்பா நினைச்சுக்க போறாங்க. திராவிட மாடல்னா இந்த மாதிரி திருட்டுதனம், மொல்ல மாதிரித்தனம், அயோக்கிதனம் பண்றதுதான் திராவிட மாடல்னு இன்றைய தலைமுறை நினைச்சுக்க போகுது. ஒன்னா நீங்க இது திமுக மாடல் அரசுன்னு சொல்லுங்க, அல்லது ஸ்டாலின் மாடல் அரசுன்னு சொல்லுங்கன்னு
ரொம்ப நையாண்டியா பேசினாரு. அது இந்த கூட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பேசுனதுல. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா கமல்ஹாசனை ஒரு கிள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி அன்பில் மகேஷையும் செந்தில் பாலாஜியும் அங்க பண்ண அந்த டிராமா அப்படின்றது மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல அந்த டிராமாவை பத்தி இவங்களும் பேசியிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமா ஆமா, இன்னைக்கு யாரோ பேசினாங்க, எனக்கு சரியா நினைப்பு வரல. படிச்சு சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டீங்களாடான்ற மாதிரி இந்த சதுப்பு நிலம் பள்ளிக்கரணையில ஹைகோர்ட்ல கொட்டுவாங்கன்னு, அப்புறம் இப்ப டிஜிபி நியமனத்துல இவங்களுக்கு வேண்டிய ஆள தேர்தல் நேரத்துல டிஜிபியா இருக்கணும்ன்றதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக யூபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ண 3 பேர்ல ஒருத்தரை போடணும்ன்ற விதிகளுக்கெல்லாம் புறம்பாக இன்னும் டில்லி டாலி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆகஸ்ட்லயே ரிட்டையர் ஆயிட்டாரு சங்கர் ஜிவால். இப்ப டெம்பரரியா வெங்கட்ராமன் ஒருத்தரை போட்டு வச்சுக்கிட்டு இப்ப 3 பேர் சொல்லி இருக்கு யூபிஎஸ்சி. திரும்பவும் இவங்க கடிதம் கொடுத்ததுக்கும் தலைமைச் செயலாளருக்கு பதில் கொடுத்துட்டாங்க, நாங்க சொன்னதுதான், அந்த 3 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க சீனியாரிட்டி அடிப்படையிலன்ட்டு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ரகுபதி சட்ட அமைச்சர் என்ன சொல்றார் புதுவெளியிலன்னா, பாஜக அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களெல்லாம் எங்க மேல திணிக்க பாக்குறாங்கன்றாரு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஐஜி யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எஸ்பி இந்த மாவட்டத்துல யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஆதரவாளர்களை வச்சுக்கிறீங்க. திமுக ஆதரவாளர்களை தான் கலெக்டரா போடுறீங்க, எஸ்பியா போடுறீங்க. ஆளும் கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு அனுசரணையா இருக்கிறவன், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவனை தான் நாங்க உயர் பதவிகள் வைப்பாங்க. மற்றவனெல்லாம் டம்மி போஸ்ட்ல போடுவாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு, நீங்க என்ன உத்தம புத்திரன்கள் மாதிரியும் இன்னைக்கு ஏதோ பாஜக அரசு டிஜிபி என்ன பண்ணுவாரு, சீனியாரிட்டி படி நீங்க அனுப்பிச்ச லிஸ்ட்ல 8 பேர் அனுப்பிச்சிங்க, அதை கூட 3 மாசத்துக்கு முன்னாலே அனுப்பிச்சிருக்கணும். சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 நாளைக்கு முன்னால அனுப்பிச்சாங்க. திட்டமிட்டு திமுக ஆட்சியாளர்கள் இது மாதிரி திருட்டுதனெல்லாம் பண்றாங்க. இது நிர்வாக கோளாறு. பல பேர் சொல்றாங்க பொம்மை முதல்வர் அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு. அது உண்மை போலதான் தெரியுது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறத பார்க்கும்போது முதல்வர் உண்மையிலேயே நிர்வாகத்துக்கு பொறுப்பா இருக்கிறாரா, இல்ல அவர்கிட்ட இருக்க பிஏ தலைமைச் செயலாளர் இப்படி சில அதிகாரிகள் ஆட்சி நடத்துறாங்களா அப்படின்னு உண்மையாக இருக்கும் பட்சத்துல ரொம்ப அவமானகரம். ஏன்னா நமக்கு 1000 கருத்து வித்தியாசம் இருக்கலாம் ஜெயலலிதாவுடைய கேரக்டர்ல அல்லது அவங்களுடைய நிர்வாகத்துல இல்ல அவங்களுடைய அணுகுமுறையில. அதே போல கருணாநிதி அவர்களுடைய அணுகுமுறையிலையும் அவருடைய செயல்பாட்டிலையும் நமக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் 2 பேருமே நிர்வாக திறமை மிக்க வல்லவர்கள். அதிகாரிகளுக்கு தலையாட்ட மாட்டாங்க. அதிகாரி தப்பு பண்ணா கூட கரெக்ட் பண்ணுவாங்க, இப்படி போயிட்டு வாங்குவாங்க. அப்ப அதிகாரிகளுக்கு வழி நடத்தக்கூடிய, அதிகாரிகளை நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக முதல்வர்கள் இருந்தாங்க. அது ஜெயலலிதாவும் இருந்தாங்க, கருணாநிதியும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. தெரிஞ்சா இப்படி எல்லாம் செய்வாரா? ஏன்பா 3 மாசத்துக்கு முன்னால டிஜிபி ரிட்டையர் ஆகுறாருன்னா அந்த லிஸ்ட் அனுப்பணுமே, ஏன் அனுப்பலன்னு கேட்கணும்ல? கேட்டாரா? சதுப்பு நிலக்காடு மார்ஸ்லேண்ட்ல ஏன் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதியில நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க? சேகர் பாபு எப்படி சிஎம்டி ஆர்டர் கிளியர் பண்ணாரு? பெருமளவுக்கு லஞ்சம் கைமாறப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி ரியல் எஸ்டேட் பெரிய கம்பெனிங்க. அவன் 2000 கோடி இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா இப்ப பாவம் நடுவுல மாட்டேங்குது பப்ளிக் தாங்க. பப்ளிக் தான் எல்லாரும் பணத்தை கட்டிட்டு பிளாட்டுக்கு அட்வான்ஸ். இப்ப அந்த வேலையை உயர் நீதிமன்றம் முடக்கிடுச்சு. நீங்க நல்லா பாருங்க, இந்த கிட்னி திருட்டு நடந்தது மணசை நல்லூர்ல, அந்த இது கதிரவன் எம்எல்ஏ குடும்ப ஹாஸ்பிட்டல். இப்ப உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணியிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த உறுப்பு தானம் பண்றதுக்கான அந்த சிகிச்சை நடத்துற உரிமத்தை மாநில அரசு ரத்து பண்ணிச்சு. அதான் ஹாஸ்பிட்டலையே தடை பண்ணியிருக்கணும். ஆனா அந்த உறுப்பு மாற்ற அந்த பணிக்கான அங்கீகாரத்தையோ அல்லது அனுமதியோ ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க உச்ச நீதிமன்றத்துல போய் என்ன கேஸ் போடுறாங்க, எங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கல, எங்க கிட்ட விளக்கம் கேட்காம தன்னிச்சையா பண்ணிட்டாங்கன்ட்டு இன்னைக்கு அது மாத்திட்டாங்க. இது யார் தப்பு? ஏன் ஷோகாஸ்? இது எப்படின்னா எஃப்ஐஆர் எழுதும் போதே கேஸ பலவீனப்படுத்துறது போலீஸுக்கு நல்லா தெரியும். அது போல ஒரு கேஸ ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ஃபுல் ப்ரூஃபா பண்ணல.
இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஆளுடைய உரிமத்தை பறிக்கிறீங்க, ஒரு அனுமதியை ரத்து பண்றீங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? வேணும்னே கொடுக்கலன்ற. நீ கோர்ட்டுக்கு போ, இந்த காரணத்தை சொல்லி வெளியே வந்துருன்னு. அப்ப இன்னைக்கு கிட்னி திருடர்கள்லாம் சுதந்திரமா உலாவுறாங்க. பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல ஏதாவது அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சனம் பண்றவங்க பேசுறவங்களை தூக்கி உள்ள ப்ராம்ப்டா வச்சுக்கிறாங்க. இந்த அநியாயத்தை பாருங்க. 2 நாளைக்கு முன்னால அறப்போர் இயக்கம் திருநெல்வேலியில ஒரு கருத்து கேட்பு கூட்டம் தான் போட்டிருக்காங்க. இந்த கல்குவாரிகள்ல அரசுக்கு ஏகப்பட்ட வருவாய் இழப்பு, மோசடி இருக்கு, இல்லீகல் மைன்ஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு அவரு அந்த ஜெயராமன் ரொம்ப நாளா அதெல்லாம் பேசிட்டு ஒரு கருத்து கேட்பு அதுல உள்ள பூந்து சேரை தூக்கி அடிச்சு, நல்ல வேலை ஒரு மண்டை தப்பிச்சு. அது அந்த பியூசிஎல் வழக்கறிஞர் சுரேஷோ ரமேஷன் கேள்வின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அப்போ அங்க காவல்துறையினர் இருக்கும் போதே இதெல்லாம் ரவுடித்தனம் நடந்தது. யார் அனுப்பிச்சது? இவங்கெல்லாம் கல்குவாரி உரிமையாளர்கள் அனுப்பிச்சாங்க. இந்த கூட்டம் நடக்கக்கூடாது, கூட்டம் நடந்தா இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும், இன்னும் பல இல்லீகாலிட்டிஸ் சட்டவிரோத விஷயங்கள் வெளியே வரும்னு போலீஸ் இருக்கும் போதே இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. யாரு கைது பண்ணாங்க? யார் மேல கேஸ் போடுவாங்க? இப்ப தமிழ்நாடு காவல்துறை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய புகழுக்கு கலங்க ஒண்ணுவானா. கரூர்லயே காவல்துறை ஒழுங்கா இருந்திருந்தா இந்த துயரத்தையே தவிர்த்து இருக்கலாமே. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா இந்த செயற்குள்ள பொதுக்குழு இல்லையா, பொதுக்குழுல நிறைய டீட்டெயிலா சொன்னார். அங்க இருந்த ஒரு டிஎஸ்பி எப்படி செந்தில் பாலாஜி அப்படி தும்முனாலே கட்சி எடுத்துன்னு ஓடுற அளவுக்கு இருக்கிறாரு. அவர் எப்படி நாங்க கேட்ட இடத்தெல்லாம் கொடுக்காம ஒரு நாங்க விரும்பாத இடத்த எங்க தலையில கட்டினாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப விளக்கமா பேசினாரு. அது கரெக்ட். ஆனா எனக்கு வருத்தமே என்னன்னா, இதெல்லாம் ஏன் நீங்க அன்னைக்கே பேசல? காரண கஞ்சி பழங்கஞ்சி தானே. உங்களை கேட்டா நாங்க துக்கத்துல இருந்தோம், ஷாக்ல இருந்தோம், எங்க குடும்பத்துல, அதெல்லாம் ரைட்டு. யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கணும்ல இத. இப்ப தலைவர் விஜய் ரொம்ப ஆழமான வருத்தத்துல இருந்துட்டாரு, ஓகே. பட் மற்றவங்க என்ன பண்றீங்க? நீங்க பேசி இருக்கலாமே. ஏன் you have been pillared, you have been cornered, you have been abused in public. அதுக்கெல்லாம் பதில் கேட்ட சமாதானமா நாங்க அமைதி இருந்தோம், எங்க அமைதி தான் எங்கள் பலம்னா அரசியல்ல இது உதவாதுங்க. அரசியல்னா தகுந்த விளக்கத்தை அப்பப்போ மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க ஒரு சாரார் மட்டும் உங்க மேல குற்றச்சாட்டுகளை சொல்லி பிகாஸ் ஆஃப் விஜய் இன்னைக்கு அது உங்க மேல உங்க கட்சி மேல அதிகமா பட முடியல. இன்ஃபேக்ட் கரூருக்கு அப்புறம் உங்க செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் இந்த உபாயம் பயன்படாது. அமைதியா இருக்கக்கூடாது. உங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னா அதை உரத்த சொல்லணும். அதை சொல்லலைன்றது தாவேகா கட்சி லீடர்ஷிப் பண்ண தப்புதான்றத நான் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்லுவேன். ஏன்னா அதை சொல்லி இருந்தா இந்த ஒருதலை பட்சமான பிரச்சாரம் 10-20 நாள் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர்கள் கூட நீங்க உரையாடி இருந்த சில வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியானது. அது பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுறதுல இருந்தும் நீங்க ஒரு வியூகமா இந்த சிறப்பு பொதுக்குழு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல அதாவது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தாவேகா கட்சி இனிஷியல் ஷாக்ல இருந்து வெளியே வந்துடுச்சுங்க. அது ஒரு தடுமாறிச்சு. ஏன்னா புதிய கட்சி, இவ்வளவு துரோகத்தை அவங்க எதிர்பார்க்கல, இவ்வளவு சதியை அவங்க ஆன்டிசிபேட் பண்ணல. அதெல்லாம் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு. அதை நான் ஏத்துக்கிறேன் அந்த ஃபேஸ் ஆஃப் இட். ஏன்னா அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை, ஒரு வித்தியாசமான மாமூலான அரசியல்வாதி மாதிரி இல்லாம விஜய் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது இட்ஸ் வெல் அண்ட் குட், அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் நீங்க இந்த அமைதி காத்ததுன்றது அது ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு இல்லை. அது நீங்க என்ன சோதனை என்ன நெருக்கடி இருந்தாலும் ஒரு ஆள் வெளியே அதை பேசி இருக்கணும். அது பேசாதது தப்பு தான். பட் இப்ப பழசை பேசி பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் 40 நாள் ஆயிடுச்சு. நவ் தே ஹவ் கம் அவுட் ஆஃப் தட் ஷாக். அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்றைக்கு அந்த மாநில பொதுக்குழு பார்க்கும்போது ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் லீடர்ஷிப்பு, அந்த
மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பேசுறத பார்த்தேன். இன்னைக்கு நிறைவேற்றின 12 தீர்மானமும் ரொம்ப நல்ல தீர்மானங்கள். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற, அன்றாடம் துன்புறுத்துகிற பல விஷயங்கள் அதுல சொல்லியிருந்தாங்க. அதே போல ஆளுகின்ற அரசும் திமுகவும் எப்படி அந்த கட்சியை நசுக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டார்கள். குறிப்பா விஜயுடைய பிரீஃப் ஸ்பீச், அது வந்து ஒரு 13 வழக்கம் போல அவ்வளவுதான் பேசினாரு. அதுல அவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற 2 பேராவை படிச்சு ஸ்டாலின் அவர்களுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தினார். ரொம்ப சப்டலா பண்ணார். அவர் சொல்லும் போதே சொன்னார், நான் நாகரிகமா சொல்லலான் இருக்கிறேன்னு. அரசியல் செய்ய மாட்டேன் கரூர் விஷயத்தன்னு சொல்லிக்கிட்டே அரசியல் செஞ்சவங்க யாரானா முதல்வர், துணை முதல்வர், திமுக ஆட்கள் தான். கம்ப்ளீட்டா அதை பொலிட்டிகலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆதாயம் வேணும், தாவேகா மேல பழிய சுமத்தணும்னு ஃப்ரம் டே 1 பண்ணவங்க திமுக தான். ஆனா வெளியே சொல்றது என்னன்னா, இதுல வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு வெளியே நல்ல பிள்ளைங்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சட்டமன்றத்துல அவர் பேசும்போது ரொம்ப வன்மத்தோடு பேசினார். நான் அப்பவே இது குறித்து ஒரு நேர்காணல சொல்லியிருந்தேன். முதல்வர் இந்த விஷயத்த சட்டமன்றத்துல விவாதித்துக்கே விட்டுறக்கூடாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாலதான் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரிக்கணும்னு நீங்க அமைத்த ஒரு நபர் ஆணையம், நீங்க இது பண்ண எஸ்ஐடி எல்லாத்தையுமே ஊத்தி மூடி கட்டி தூக்கி போட்டாங்க பரன்ல. அப்ப சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க சட்டமன்றத்தை நீங்க ஒரு விசாரணை நடத்துவீங்களா? இது என்ன நியாயம்? யூ ஷுட் ஹவ் வெயிட்டட் ஃபார் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி சிபிஐ. ஆனா நீங்க ஒருதலை பட்சமா விஜய் தான் தப்பு, அவர் லேட்டா இன்னும் அந்த பழைய பொய் இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்லுவார் முதல்வர் தெரியல. சிபிஐ அதை ஏத்துக்குமா? ஒரு சட்டமன்றத்துல விவாதம் பண்ற பொருளாங்க இது. அதனால அதுக்கு ரொம்ப நாகரிகமா விஜய் பதில் கொடுத்தாரு. விஜய் ரொம்ப மெச்சூர்டு தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் மெச்சூர்டு. அவர் பல பேர் நினைக்கிற மாதிரி சினிமால இருந்து வந்தாரு, டகார்னு குதிச்சாரு, அடுத்த வாரமே முதல்வரா. 25 வருஷம் அவருக்கு சாலிடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பப்ளிக் லைஃப்ல. உங்களை மாதிரி ஊழல் பண்றதுல, குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுல, கொள்ளை அடிக்கிறதுலன்னா அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஈஸ் எ வெரி ஏபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்றத இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா அந்த 2 பேராவை சொல்லி முதலமைச்சருக்கு பதில் கொடுத்தாரு. ஏன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆணையத்தை போட்ட பிறகு டாப் சிவில் சர்வன்ட்ஸ் அண்ட் போலீஸ் ஆபீசர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி போலீஸ் தரப்பு, அரசு தரப்பு நியாயத்தை பொது வெளியில சொல்றீங்கன்னா, அதை விசாரிக்கிறவன் கரூர்ல இருக்கிற ஒரு டிஎஸ்பி, அவனுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க அரசாங்கம்? அப்போ ஒரு நியாயமான விசாரணை, அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே இது மாதிரிலாம் வெளியே பேசும்போது ஆணையம் அமைச்ச பிறகு அது ஒரு நியாயமான விசாரணை இருக்காது என்று மக்கள் சந்தேகிப்பதற்கு நியாயம் இருக்கிறது. சிபிஐக்கு ஏன் ஒப்படைச்சாங்கன்னா மெயின் ரீசன் இதுதான். அது போல அதே போல நம்ம முதல்வர் தேவையில்லாம இவரை இந்த ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மனசநல்லூர் கேஸ் தான், கிட்னி திருட்டு கேஸ்ல ஒரு கமிட்டி போட்டாங்க, எஸ்ஐடி மதுரை பெஞ்ச் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த கேஸ்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரிங்க ஒரு ஐஜி தலைமையில இருந்தா அந்த ஜட்ஜி சொன்னாரு. அதுக்கே பொங்கி எழுந்து போனாங்க, இது எங்கள் உரிமையில் தலையிடுவது, நீங்க எப்படி ஜட்ஜி எப்படி அதிகாரத்தை எடுத்துக்கலாம், அரச அதிகாரத்தை, நீங்க எப்படி போலீஸ் ஆபீசர் 5 பேரை நீங்க நேம் பண்ணலாம், அதெல்லாம் தப்புன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் நீ அங்க சொன்ன மாதிரி போய் செய்ப்பான்னு கூட்டு வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி சொன்ன அதே திமுக ஆட்சி தனி நீதிபதி செந்தில்குமார் சம்மந்தமே இல்லாம, தேவையே இல்லாம, நியாயமே இல்லாம ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றாரு. அவர்கிட்ட கோரிக்கையே வரல, இவரே எல்லாத்தையும் பண்றாரு. அங்க ஏன் நீங்க ஐஜி அஸ்ராகருக்கு ஐஜி தலைமையில எஸ்ஐடின்றதை எதிர்க்கல? அடுத்த நாளே அதுக்கு எல்லா உதவியும் பண்ணி செயல்பட வச்சுங்க. அப்போ முதல்வர் அதாவது நாட்டு மக்களுக்கு முதல்வரா இருக்கணும். திமுக ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் அவர் முதல்வர் இல்லை, போடாதவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த 7 கோடி 7.5 கோடி மக்களுக்கும் முதல்வராக தான் அவர் செயல்படணும். ஆனா 4.5 வருஷத்துல அவர் அப்படி செயல்பட்டதாக எனக்கு தெரியல. அவங்களுடைய உச்சபட்ச சாதனையே என்னன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்.
எங்க இருந்து கொடுத்தீங்க? அந்த இதுல கூட ஒருத்தர் கேட்டார், அந்த பொதுக்குழுல, மகாபலிபுரம் பொதுக்குழுல காலையில பேசும்போது, எங்க இருந்து கொடுத்தீங்க? உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா? மக்கள் வரி பணம். இன்னைக்கு 9 லட்சம் கோடி தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கி இருக்கிற மாநிலம்னு பேர் எடுத்திருக்கிறோம். 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம் வந்தும் இந்த நிலைமையில இருக்குது. அப்போ நிதி மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கணுமா வேணாமா? நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நீங்களே நிறுத்தின லேப்டாப்பை இப்ப கொடுக்குறீங்க. நீங்களே 1.5 கோடி பேரை ஒதுக்கி தள்ளினீங்க. இன்எலிஜிபிள், தகுதி இல்லை இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படி பெறுவதற்குன்னு. அவங்களை இப்ப 4 மாசம் கொடுத்துட்டு ஓட்ட வாங்கலான்றதுக்காக சொல்ல. அப்ப இது என்ன? உங்க மக்கள் வரி பணம் உங்க தேர்தல் வெற்றிக்கான ஆதாயமா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால அப்புறம் ஏன் இப்ப அவங்களுக்கு கொடுக்குறீங்க டிசம்பர்ல இருந்துன்னா உரிமை தொகைய? அந்த 1.5 கோடி பேரை ஏன் நீங்க முதல்ல இருந்தே கொடுக்கல? அவங்களுக்கு அரியர்ஸ் கொடுப்பீங்களா? அப்ப கொடுக்கணும். நியாயம்னா நீங்க தானே அவங்களை இன்எலிஜிபிள்னு ஆக்குனீங்க. இன்னைக்கு எப்படி எலிஜிபிள் ஆயிட்டாங்க? தேர்தல் வருகிறது. அப்போ எல்லாவற்றையும் தேர்தல் நோக்கோடு, தேர்தல்ல வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஒரு நல்ல ஆட்சிக்கு, நல்ல நிர்வாகத்துக்கு அது உதாரணமாக இருக்க முடியாது. நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே.